எழுத்தாளர் எழில் முதல்வனின் இயற்பெயர் மா. ராமலிங்கம். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா. ராமலிங்கம். எழுத்தாளர் எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது? புதிய உரைநடை. புதிய உரைநடை. எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுதலை டேஷ் என்கிறோம். எதிரினை இசைவு என்கிறோம். எதிரினை இசைவு. தமிழின்பம் என்னும் நூலின் ஆசிரியர் ரா.பி. சேதுப்பிள்ளை. தமிழின்பம் ரா.பி. சேதுப்பிள்ளை. ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அற்றிணைப் பொருள்கள் சொல்லுன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று குறிப்பிட்டவர் யார்? தொல்காப்பியர். எந்த அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை இணை ஒப்பு என்கிறோம். எடுத்துக்காட்டு உவமை அணி. கீழ்க்கண்டவற்றுள் எழில் முதல்வன் இயற்றிய நூல் எது? புதிய உரைநடை. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்னும் உவமை வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குறிஞ்சி மலர் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழுவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியவர் யார்? தண்டி. உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையை எழுதியவர் எழில் முதல்வன். உரைநடையின் அணிநலன்கள் எழில் முதல்வன். களம் புகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றிச் சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைத்தான் அதற்குச் சான்று என்று எழுதியவர் அறிஞர் அண்ணா. நாட்டுப்பற்று என்னும் கட்டுரையை எழுதியவர் நாட்டுப்பற்று மு. வரதராசனார். மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் வ. ராமசாமி. மழையும் புயலும் வ. ராமசாமி. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை பற்றி வாழையும் கமுகும் தாழ்குலைத் தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம்.